ஒரு பல சவால்களை சந்தித்து முதலாக ஒரு சினிமா நடிகன் என்ற ஒரு அந்த சாயத்துடன் வந்து அதே சமயத்தில் உடனே அரசியல் தலைவராகி அதில் வந்து நம்ம வந்து விமர்சனங்களும் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுற மாதிரி இந்த கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் விமர்சனங்களை விட்டுவிட்டு அவர்கள் சாதித்தது என்று பார்த்தால் மிகப்பெரிய சாதனை. ஏன்னா தமிழ்நாட்டில் மாறி மாறி வந்த திமுக அதிமுகன்ற அந்த ஒரு நிலை வந்து கிட்டத்தட்ட 1967 அப்புறமே 67, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் திமுக, அதுக்கப்புறம் திமுக அதிமுக இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் 3வது அணி வந்து வெற்றி பெற முடியும். 2016 மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற முடியாமல் போச்சு. இன்ஃபேக்ட் இப்போது இவர் கூட இருக்கிறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மக்கள் நல கூட்டணி ஆட்கள் தான் முக்கால்வாசி. இப்போ விஜயோட ஆட்சி அமைப்பு கடைசி நேரத்தில் காங்கிரஸை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள் நல கூட்டணி. வைகோ அந்த பக்கம் அவர் உதயசூரியனில் மாட்டிக்கிட்டதுனால வைகோ, ஜவாஹர் இல்லா, தமிமுன் அன்சாரி போன்றவர்கள் ஒரு காலம் அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்து டெக்னிக்கலாக அவர்கள் உதயசூரியனில் நின்னதுனால